இது 8 மாதத்து குச்சி, தாய்லாந்து குச்சி தான். அதாவது திராவிட குச்சின்னு சொன்னால் எல்லாரும் சண்டைக்கு வராங்க. இது வந்து ஒட்டு ரகம் தாய்லாந்து குச்சி. அதாவது நாட்டுக்கிழங்குன்றது வெள்ளைக்கிழங்கு, ரோஸ் கிழங்கு தான் நாட்டுக்கிழங்கு. இது வந்து ஒட்டு ரகங்க. அதான் இப்போ நம்ம என்ன போடுறோம்னா பொட்டாசு போடுறோம். 8 மாதத்தில் போடுவாங்க பொட்டாசு. ஏன் தெரியுமா? இந்த கிழங்கு வந்து பெருகிறதுக்கும் பாயிண்ட், அதாவது திக்னஸ் வரணும், பாயிண்ட் வரணும் அப்படின்றதுக்காக இந்த பொட்டாசு போடுவாங்க. இது வந்து ஒரு மூட்டை 1800 ரூபாங்க. என்னது, ஒரு மூட்டை 1800 ரூபா. ஒரு ஏக்கராவுக்கு 3 மூட்டைன்னு கணக்கு பண்ணி இப்போ 6 மூட்டை வாங்கினோம், எல்லாத்தையும் போட்டுட்டோங்க. அதாவது நம்ம இந்த பயிர் எப்படி வைக்கிறாங்க, இந்த பயிர் வந்து 10 மாதத்து பயிர். இப்போ நாங்கள் 8வது மாதத்தில் பொட்டாசு போடுறோம். இந்த பொட்டாசு, உரம், யூரியாலாம் எங்கேருந்து வந்ததுன்னா 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் யுரேனியம் என்கிற பாஸ்பரஸ், அதாவது தீமை செய்யக்கூடிய மருந்து, அதெல்லாம் என்னடா பண்ணலாம் அப்படின்னு உலக நாடுகள்லாம் பிளான் பண்ணி இதை வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஆராய்ச்சியாளர் எல்லாருமே விவசாயிங்கிட்ட கொடுத்தா நம்ம காசும் பார்க்கலாம், அவங்க விவசாயத்தையும் அழிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இது விவசாயத்துக்கு கையில் கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு பேர் பொட்டாசுங்க. உரம், யூரியா, இதுக்கு பேர் பொட்டாசு. இந்த பொட்டாசு போட்டால் இது வந்து பாயிண்ட் அதிகரிக்கணும்னு சொல்லி இதை போடுறாங்க. வந்து இப்போ தழை, மாட்டு எருவு இதெல்லாம் கொட்டுறது அறவே நின்று போச்சு. ஏன்னா எங்கேயுமே மரம் கிடையாது. மரம் இருந்தால் தானே தழை சத்து கிடைக்கும். மரத்தை எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. அப்புறம் தழை சத்து கிடைக்கல, எல்லா மாட்டையும் அடித்து கறியாக்கி தின்னுட்டாங்க. வீட்டுக்கு ஒரு மாடு தான் இருக்குது. அவங்க இருக்கிற மாடு அவங்க நிலத்துக்கே சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதிகமாக யாரும் மாட்டு எருவு யூஸ் பண்ணுறது கிடையாது. இது போல் உரம், யூரியா வாங்கி போட்டு புண்ணியப்படாத போகிறாங்க விவசாயிங்க. அதுலேயும் குறிப்பாக திருவண்ணாமலை இருக்கிற விவசாயிங்க அதிகமான உரம், யூரியா பற்றாக்குறை வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த உரம், யூரியாவை பற்றி வீடியோ போட சொன்னாங்க. இது வந்து உண்மையிலே கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்தை அழிக்கக்கூடிய மருந்து தான் இது. ஆனால் இதை போட்டால் தான் இப்போதைக்கு வருது. ஏன் தெரியுமா? நம்ம பாட்டங்காலத்தில் வெறும் தழை சத்து போட்டோம். அப்போ இயற்கை விவசாயம் செஞ்சால் நல்லா இருந்துச்சு. இது வந்து இப்போ ஒரு 50 வருஷமாக இந்த உரம், யூரியாவெல்லாம் போட்டு நம்ம மண்ணை மலடாகிட்டோம். அப்படின்னும் போது இதை போட்டால் தான் விளையுது. இப்போ தழை சத்து திருப்பியும் இயற்கை விவசாயத்துக்கு மாறலான்னு பார்த்தா மாற முடியாதுங்க. ஏன், இதுதான் எல்லாமே, இதுதான் நீக்க மரம் நிறைஞ்சிருக்குது. அப்புறம் இயற்கை விவசாயம் பண்ணோம்னா வேலைக்கு ஆகாதுங்க. அதனால் இது இருக்கிற வரைக்கும் இந்த உரம், யூரியா, பொட்டாசு போட்டு நாங்கள் மண்ணாக போகிறோம். நீங்கள் நல்லா இருங்க. இந்த கார்பரேட்டும் கவர்மெண்ட்டும் நல்லா இருங்க. இந்த விவசாயிங்க அழிஞ்சு போகிறோம். நாங்கள் எல்லாம் போட சொல்கிறாங்க, போடுறோம். நம்ம விவசாயம் சார்ந்து பேசுகிறோம். நம்ம பேசுகிற விஷயம் பிடிச்சல நம்ம நான் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி தாங்க போகணும்.